Hi everyone, this is from CBIS Academy. இன்னைக்கு நம்ம தினமணி நியூஸ் பேப்பர்ல இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரபல சூழலியலாளர் மாதவ் காட்கில் காலமானா. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 4 என்விரான்மெண்ட்ல வந்து கவர் ஆகும். ஸோ மேற்கு தொடர்ச்சி மலைகளின் பாதுகாப்புக்கு பாடுபட்ட பிரபல சூழலியலாளர் அவர் தான் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா மாதவ் காட்கில். ஸோ இந்தியாவின் சூழலியல் ஆராய்ச்சி மற்றும் பாதுகாப்பு கொள்கையை வடிவமைத்தவர். அதே மாதிரி சூழலியல் அறிவியல் கல்வி மையத்தை வந்து இவர் வந்து பெங்களூர்ல நிறுவி இருப்பாரு. ஸோ 2010 பார்த்தீங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் இவங்க ஒரு கமிட்டியை வந்து ஏற்படுத்தி இருப்பாங்க. ஸோ அந்த கமிட்டி தான் பார்த்தீங்க அப்படின்னா காட்கில் கமிட்டி, இல்லைன்னா வெஸ்டர்ன் காட்ஸ் எக்ஸ்பர்ட் எக்காலஜி பேனல் 2010 எதுக்குன்னு பார்க்கும்போது அந்த மேற்கு தொடர்ச்சி மலை பார்த்தீங்கன்னா அதிக அளவில் குவாரிங், மைனிங், டீஃபாரஸ்டேஷனால அழிவுக்கு வந்து உட்பட்டிருக்கும். ஸோ அந்த அழிவிலிருந்து அந்த வெஸ்டர்ன் காட்ஸை பாதுகாப்பதற்காக மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்டல் அண்ட் ஃபாரஸ்ட் மினிஸ்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேனலை ஏற்படுத்தி இருப்பாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா வெஸ்டர்ன் காட்ஸ் எக்ஸ்பர்ட் எக்காலஜி பேனல் 14 மெம்பர்ஸ் வந்து இருப்பாங்க. அதில் சேர்மேன் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா காட்கில் அவர் தான். ஸோ எதற்காக அப்படின்னா இந்த வெஸ்டர்ன் காட்ஸ்ல வந்து எந்தெந்த ஏரியா வந்து எக்கோ சென்சிட்டிவ் சோன், அதாவது இனிமேலும் அதை என்ன பண்ணக்கூடாது, அழிவுக்கு உட்படுத்தக்கூடாது, அந்த சோனை வந்து அசஸ்மெண்ட் பண்றதுக்காக தான் இந்த கமிட்டியை வந்து போட்டிருப்பாங்க. ஸோ இவங்களுடைய ரிப்போர்ட்டை 2011 சப்மிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்க இந்த காட்கில் வந்து அவருடைய அந்த கமிட்டி வந்து என்ன வந்து அசஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸ்ல 67% வந்து 67% எக்கோ சென்சிட்டிவ் சோனா என்ன பண்ணணும்னா அறிவிக்க வேண்டும். அதை என்ன பண்ணணும் அப்படின்னா எக்கோ சென்சிட்டிவ் சோன் 1, சோன் 2, சோன் 3 அப்படின்னு செப்பரேட் பண்ணி இதில் பார்த்தீங்கன்னா டேம்ஸ் எதுவும் கட்டுறதுக்கு அலோவ் பண்ணக்கூடாது. 1 and 2ல பார்த்தீங்க அப்படின்னா அந்த தெர்மல் பவர் ஸ்டேஷன்ஸ் எதுவுமே வைக்கிறதுக்கு வந்து அனுமதி கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி சிமெண்ட் ஃபேக்ட்ரிஸ், ஸ்டீல் ஃபேக்ட்ரி, இந்த மாதிரி ஃபேக்ட்ரிஸை வந்து அமைக்கிறதுக்கு எதுவும் அனுமதிக்க கூடாது அப்படின்னு இந்த கமிட்டி வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பர்சன்டேஜ் ரெக்கமெண்ட் பண்ணனால ரொம்ப பிரச்சனை வந்திருக்கும். ஏன்னா மைனிங் பண்ணுறதுக்கு முடியாது, குவாரிங் இந்த மாதிரி ப்ராசஸ் வந்து பண்ண முடியாமல் போயிருக்கும். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்தராக கஸ்தூரி ரங்கன் கமிட்டி வந்து போட்டிருப்பாங்க. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா 37% மட்டும் எக்கோ சென்சிட்டிவ் சோன்ஸாக வந்து அனௌன்ஸ் பண்ணால் போதும் அப்படின்னு அசஸ்மெண்ட் பண்ணி அவருடைய ரெக்கமெண்டேஷனை வந்து சப்மிட் பண்ணியிருப்பாரு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த குவாரி மைனிங் ப்ராசஸ் எல்லாம் ஆல்ரெடி இருந்தது மாதிரியே ப்ரொசீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா மாதவ் காட்கிலுக்கு சாம்பியன்ஸ் ஆஃப் எர்த், ஸோ யுனைடெட் நேஷனில் இருக்கக்கூடிய அந்த என்விரான்மெண்ட்டை பாதுகாக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம். ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த என்விரான்மெண்ட்டை பாதுகாக்கக்கூடியவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஹையஸ்ட் அவார்டு தான் சாம்பியன்ஸ் ஆஃப் எர்த். ஸோ இந்த அவார்டு பார்த்தீங்க அப்படின்னா மாதவ் காட்கில் அவருக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த அவார்டு வந்து எந்த வருடத்துல இருந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 2005ல இருந்து 2024க்கான சாம்பியன்ஸ் ஆஃப் எர்த் அவார்டு தான் மாதவ் காட்கில் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் சேவைகளுக்கான உதய் அடையாள சின்னம் அறிமுகம். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் கவர் ஆகும். ஸோ ஆதார் சேவைகள் குறித்து பொதுமக்கள் வந்து எளிமையாக தெரிந்து கொள்வதற்காக தான் இந்த உதய் சின்னத்தை வந்து அறிமுகப்படுத்தி இருக்காங்க. ஸோ மக்கள் வந்து அந்த வெப்சைட்ல போகும்போதே அவங்களுக்கு ஈஸியாக என்ன பண்ண முடியும், அந்த சின்னத்தை பார்க்கும்போது ஆதார் சேவைகள் வந்து இதில் தான் நம்ம அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு எளிமைக்காக தான் இந்த சின்னத்தை வந்து அறிமுகப்படுத்தி இருக்காங்க. ஸோ யாருன்னு பார்க்கும்போது மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மெய்தி அப்படின்னு ஷார்ட்டா. ஸோ இதில் வரக்கூடிய யூனிக்யூ இந்திய தனித்துவ அடையாள ஆணையம், யூனிக்யூ ஐடென்டிஃபிகேஷன் அதாரிட்டி ஆஃப் இந்தியா. ஸோ இவங்க தான் அந்த ஆதார் ரிலேட்டடான
அதர் ரிலேட்டடான எல்லா விதமான அந்த செய்திகளையும் வந்து வெளியிடக்கூடிய ஆணையம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி திட்டம் 4 மாவட்டங்களில் மாத இறுதிக்குள் அமல். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி திட்டத்திற்காக 38 கோடி வந்து தமிழக அரசு வந்து ஒதுக்கி இருப்பாங்க. ஸோ வளரினம் பெண் குழந்தைகளுக்கு கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி வழங்கும் திட்டத்தை எந்தெந்த 4 மாவட்டங்கள்ல முதல்ல வந்து செயல்படுத்த இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது திருவண்ணாமலை, அரியலூர், பெரம்பலூர் அண்ட் தருமபுரி. ஸோ இந்த மாவட்டங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா 9 முதல் 14 வயது வரை உள்ள அந்த பெண் குழந்தைகளுக்கு, அதுவும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல படிக்கக்கூடிய இந்த பெண் குழந்தைகளுக்கு தான் இந்த தடுப்பூசி திட்டம் வந்து வழங்கப்படுகிறது. ஸோ இந்த செர்விக்கல் கேன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஹியூமன் பேப்லோமா வைரஸ் அப்படிங்கிற வைரஸ்னால ஏற்படக்கூடிய புற்றுநோய். ஸோ எந்தெந்த மாவட்டங்கள்ல வந்து அதிக அளவில் இந்த கருப்பை வாய் புற்றுநோய் வந்து அதிகமாக இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது பெரம்பலூர் தருமபுரியில பார்த்தீங்க அப்படின்னா 1,36,000 பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா அரியலூர்ல 1,29,000 பெண்கள் வந்து இந்த புற்றுநோயால் வந்து பாதிக்கப்பட்டுள்ளனர். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரூபாய் 9,820 கோடி முதலீட்டில் 4,250 பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு. ஸோ தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா 2026ஆம் ஆண்டுக்கான அந்த தொழில்நுட்ப உச்சி மாநாடு சென்னை வர்த்தக மையத்தில் வந்து நடைபெற்றிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 9,820 கோடி தொழில் முதலீட்டுக்கான அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் வந்து முதல்வர் மு க ஸ்டாலின் தலைமையில் வந்து போடப்பட்டிருக்கு. ஸோ இதில் நம்மளுடைய முதலமைச்சர் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு ஆழ்நிலை தொழில்நுட்ப புத்தொழில் நிறுவன கொள்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க. இதன் மூலம் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை பேருக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு கணிக்கப்பட்டுள்ளது அப்படின்னா 4,250 பேருக்கு வந்து இந்த முதலீட்டுல வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு கணிக்கப்பட்டுள்ளது.